அந்த பொண்ண கொடுமைப்படுத்தின மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களாம். அப்ப அடுத்தது அந்த மேடம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்களா? மாமியார் கொடுமை ஒழிக, வாங்க வாங்க, தயவு செய்து வாபஸ் வாங்க. ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா பேர் என்ன? விஜயா. விஜயா ஒழிக, விஜயா ஒழிக, கொடுமைக்கார மாமியார் விஜயா ஒழிக. என்னடா இது, என் பேரை நடுத்தூர்ல இப்படி கூறு போடுறாளுங்க. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். கைது செய், கைது செய், கைது செய், விஜயாவை கைது செய், விஜயாவை கைது செய். மருமகளை ஆள வச்சு அடிக்கிறேனே, ஏறுமா வண்டில, வாமா ஏறு. என்னடா இதெல்லாம் பண்ண? இப்ப என் நிலைமைய பாத்தியா? எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது. விட்டுருங்க சார். ஐயோ சார், எங்க அம்மா விட்டுருங்க. எங்க அம்மாக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. டேய் என்ன கத்திட்டு இருக்கற? டேய் ஸ்வேதா சொல்றது நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. நான் வரேன். அதான் அந்த அசோசியேஷன் லேடியை நேர்ல பார்த்து பேசலாம்னு கூப்பிட்டல. நான் இப்போ வந்து பேசுறேன். என்ன பேசணும்னு நம்மளே எழுதி கொடுத்துடலாம். அதை மட்டும் அவர் சொன்னா போதும். பார்லர் அம்மா என்னென்ன பொய் சொல்லிருக்குது, உன்னை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்குது, இந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்குது, இது எல்லாத்தையும் விவரமா அதுல எழுதிருக்கு. நீ எப்படி சொல்லணுமோ அதையும் எழுதிருக்கு. நல்லா தெளிவா படிச்சுக்க. எங்க உங்க அண்ணன்? வணக்கம் மேடம். ரோஹிணிய விவாகரத்து செஞ்சு அவளை தெருல நிக்க வைக்கிற அளவுக்கு அவ என்னப்பா செஞ்சுட்டா உனக்கு? நீங்க சொல்லுங்க, அவங்க மேல என்ன பழி போட போறீங்க? நான் பழி போடல மேடம். அவ செஞ்சதை நான் சொல்றேன். அப்படி என்ன செஞ்சாங்க? மிஸ் ரோகிணி, எஸ், நீங்க மேரிடா? என்ன பார்த்தா அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியுது? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கூட இருக்கிறப்போ என்னையே அறியாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மனோஜ். அந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் நீங்க என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மேடம், அவன் என் வாழ்க்கை முழுக்க துணையா வருவான்னு நம்பிதான் மேடம் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தது வலியும் துரோகமும் மட்டும்தான். என்ன துரோகம்? அவ மலேசியால இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்ன நம்ப வச்ச மேடம். அவங்க கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இல்லன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். என்கிட்ட அவளை பத்தி எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லியிருந்தா நான் அவளை இன்னும் அதிகமா நேசிச்சிருப்பேன். ஆனா அவ என்னை ஏமாத்துறத மட்டுமே வேலையா வச்சிருந்தா. அவ பொய் சொன்னதை கூட நான் மன்னிச்சிட்டேன் மேடம். அவ பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ கூட நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ சொன்ன பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக அவ பண்ண பித்தலாட்டெல்லாம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப கொடுமை மேடம். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அப்படியா? ஆமா மேடம். 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். 8 வயசு பையனா? ஆமா மேடம். அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவளுக்கு பையன் இருக்கிற விஷயத்தை என்கிட்டயும் சொல்லல, என் குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லவே இல்லை மேடம். இதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம், நாங்க கோர்ட்லயே இந்த காரணத்தை சொல்லி தான் மேடம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். சரி, முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தா தப்பா என்ன? மேடம், அதை சொல்லாம ஏமாத்தி இவரை கல்யாணம் பண்ணது தப்புதானே மேடம்? அவளுக்கு பையன் இருக்கிற விஷயத்தையும் மறைச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். அவ எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவளை மனைவியை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த பையனை நான் மகனா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவ எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டா மேடம். இது அவ எனக்கு செஞ்ச பெரிய துரோகம் இல்லையா மேடம்? என்னோட மேரேஜ் லைஃபே அவளோட பொயில தான் ஆரம்பிச்சது மேடம். மேடம், ஒருத்தன் ஏமாற்றத்தை தாங்கிப்பான், தோல்வியை தாங்கிப்பான், ஆனா துரோகத்தை தாங்கிக்க மாட்டான் மேடம். அதுவும் உயிருக்கு உயிரை நேசிச்ச பொண்டாட்டியை துரோகம் பண்ணும்போது அது எப்படி மேடம் தாங்கிக்க முடியும்? அவளால என் வீட்ல, என் ஷோரூம்ல எங்க போனாலும் எனக்கு அவமானம் தான் மேடம். ரோஹிணி அவளுக்கு கல்யாணம் ஆனத பத்தியோ இல்ல குழந்தை இருக்கிறத பத்தியோ சொல்லவே இல்லையா? இல்ல மேடம், அந்த உண்மை தானா தெரிய வந்தது. அவங்க கடைசி வரைக்கும் இத பத்தி சொல்லவே இல்லை. எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. நான் வீட்ல சொல்லிடுவேன்னு சொன்னேன். ஆனா அவங்க குழந்தையோட உயிரை விட்டுருவேன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட மாட்டிக்கிச்சு மேடம். நான் வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். ஆனா அது உயிரெல்லாம் ஒன்றும் விடல. இப்ப வரைக்கும் அது எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் மேடம் இருக்கு. மேடம், ஒரு தப்பான ஆளுக்கு உங்க அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு உங்க லைஃப்லயே அது ஒரு பிளாக் மார்க்கா வந்துரும் மேடம். ஒரு தப்பான ஆளை நம்பி ஒரு அப்பாவியை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு ஒரு பேர் வந்துரும் மேடம். இவ்வளவு பண்ணவ கூட நான் எப்படி மேடம் வாழ முடியும்? அதான் மேடம் அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு நான் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன். எங்க அத்தை கூட அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. ஆமா மேடம், என் அம்மாவோட செல்ல மருமகளே அதுதான். ரோஹிணி ஏமாத்தினதை அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க அடிச்சது தப்புதான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு போலீஸ் சாமியார் அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி நான் அந்த வீட்ல இருந்தா எங்க மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வச்சிருக்காங்க. நிஜமாவா? ஆமா மேடம், அதை நம்பி அப்பாவோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வீட்டை விட்டு வெளில போயிட்டா மேடம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சாமியாரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு திருடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என் அப்பா மேலே அம்மா உயிரே வச்சிருக்காங்க மேடம். அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பொண்ணு விளையாடிடுச்சு மேடம். அந்த கோவத்துல தான் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்காக ஒன்னும் அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவன்னு அர்த்தம் கிடையாது மேடம். இவ்வளவு பண்ணவ கூட நான் எப்படி மேடம் வாழ முடியும்? ஐ எம் ரியலி சாரி மனோஜ். நான் 30 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில எடுத்து போராடிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்குள்ள கணக்கு போட முடியும். ரோஹிணி என்கிட்ட பேசும்போது அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறத எதையுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ ஒரு ஏழை பொண்ணு, அவளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்கறத மட்டும் தான் சொன்னா. மேடம், அந்த பொண்ணோட ஆட்டத்தை இத்தோட முடிச்சு வைக்க வேண்டியது உங்க கையில தான் மேடம் இருக்குது. எப்படியாவது அவட்ட இருந்து என் அண்ணனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும் மேடம். கண்டிப்பா கிடைக்கும். இனிமே நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல. அவளுக்காக ஏற்பாடு பண்ண எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ண போறேன். மேடம், வா. மேடம், எனக்கு எதிராக இவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க
அவங்க இந்த அளவுக்கு வந்து பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு நடிப்பேன்னு. என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு குடும்பத்தையே நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. அதுவும் ஒண்ணு உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு நல்ல புருஷனை இழந்து அவரோட வாழ்க்கையும் இழக்கிற மாதிரி நீ பண்ணிருக்க. எனக்கு எதுவுமே புரியல மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்கன்னு சொன்ன. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனத சொன்னியா? உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையும் சொல்லல. உன் பொய்யெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்ன மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண எனக்கும் இஷ்டம் இல்ல, என் அசோசியேஷனுக்கும் இஷ்டம் இல்ல. மேடம் இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா? உனக்கு கல்யாணமே ஆகலையா? குழந்தை இல்லையா? இல்ல மேடம், அது வந்து உன் முகத்திலேயே போய் தெரியுது. யார் உண்மை சொல்றா யார் போய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்தையே நீ ஏமாத்திருக்க. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிருக்க. ஒரு ஃப்ராடுக்கு உதவ எனக்கு இஷ்டம் இல்ல. நீ கிளம்ப. இல்ல மேடம், நான் சொல்ல நீ வர்றது எதுவும் சொல்ல வேண்டாம். இனிமே நான் உன்னை இங்க பார்த்தேன், நீ பண்ண மோசடிக்கலாம் நானே உன்னை போலீஸ்ல சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். வெளில போ. மேடம் நான் சொல்றது கொஞ்சம். அவங்க கோவப்பட்டு சாட்டையை கையில எடுத்துட்டு போறாங்கம்மா. கிளம்பு. நீ இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கடவுள் பாத்துட்டு இருக்க மாட்டாரு. நீ இனிமே என்ன நினைச்சாலும் அது நடக்காது. போடி. ரொம்ப நன்றிங்க மேடம். நாங்க வரோம் மேடம். வரேன் மேடம். ஓகே வாங்க.